யாழ்ப்பாணம் கோட்டையை சுற்றிவர உள்ள பகுதியில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் எல்லைக்கல் இடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் முற்றவெளி மைதானத்துக்குள் நுழைய முடியாதவாறு எல்லைக்கல் நாட்டப்படுவதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போ நிற்கிற இடம் வீரசிங்க கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். சொன்னால் இந்த தொல்பொருள் திணைக்களத்தால் எல்லா கல் ஒன்றாடிக்கிறாங்க ரோட் சைடோடு சேர்த்து போட்டு தொல்பொருள் திணைக்கள பிரதேசமாண்டு இருக்கிறதாலே அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு தொல்பொருள் பொருட்கள் இருக்குமென்று சொல்லி தொல்பொருள் திணைக்களம் இந்த ரோட்டுக்கு எல்லா கல்லை அடித்து கொண்டு வராங்க. பண்ணை சுற்றுவட்டத்திற்கு கடற்கரையோட தொடங்கி அப்படியே சுற்றி கோட்டை முனியப்பர் கோயில் மட்டும் இந்த இல்லக்கல்ல போடுறாங்க. அது ரோட்டோட சேர்ந்து ரோட்டில் இருந்து ஒரு 10 அடிக்குள்ளே ரோட்டுக்கு அருகாமையில் போட்டுட்டு வராங்க. இந்த ஆர்டிஏ இந்த இல்லக்கல்ல கூட பார்க்காமல் இந்த அவசரமாக இந்த முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. தாங்க எல்லா ஆர்டிஏ மற்ற மாநகர சபை ஆக்களோட எல்லாம் கதைச்சி தான் இந்த இடத்துக்கு தாங்கள் அந்த கல்லை இந்த இடத்துல போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னென்னா கொஞ்சம் பிரதேசம் சொன்னால் நீங்கள் ஆர்டிஏ இந்த கல்லுக்கு அங்காலையாவது இறக்கி ஒரு 40 அடி ரோட்லேருந்து 40 அடியாவது இறக்கி போடுங்கன்னு கேட்டோம். அவங்க அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. இது நாங்கள் முற்று முழுதாக எல்லாரோடையும் சேர்ந்து போடுற இடம். இது எங்கெண்ட இடம், எங்களுக்கான இடம். அந்த கோட்டை சைட் அகலிக்கு இங்கால இருக்கிற ரோட்டு மொத்த வழி தங்கண்ட பிரதேசம். அதுக்குள்ளே சாமான் தொல்பொருட்கள் இருக்குமென்ற இதற்காக நாங்கள் இல்லப்படுத்துகிறோம் என்ற மாதிரி தான் நான் ஒரு கதை சொல்லிடணும். ஆனபடியே நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு முன்னாங்க நாங்கள் செய்ய இல்லாதன்ற மாதிரியும் சொல்லிடணும். இதுக்கு நாங்கள் ஒரே கதை என்னென்னு சொன்னால் தொல்பொருள் திணைக்கலாம் முழு உரிமையும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யாருமே தடுக்க இயலாதுன்ற வார்த்தையை தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கணும். இதுக்கான நடவடிக்கையை மாநகர சபை விரைஞ்சு எடுக்க இல்லையா கதைக்குதான்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்குவோம். நன்றி.